ஒரு டவுட் என்னன்னா, ஃபேட்டி லிவர் இருந்தா கண்டிப்பா பித்தப்பை கல்லும் சேர்ந்திருக்குமா? இல்ல பித்தப்பையில கல் இருந்தா கண்டிப்பா ஃபேட்டி லிவர் கூடவே இருக்குமா? 2க்குமே சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பொதுவா இருக்கு. ஃபேட்டி லிவர் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கொழுப்பு நெறைய சேரும்போது ஃபேட்டி லிவர் வருது. இது கோலிலித்தியாசிஸ் இல்லன்னா பித்தப்பையில கல் எதனால வருதுன்னா, கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகும்போதும், பைல் தேங்கி நிக்கும் போதும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. இது 2க்குமே உள்ள பொதுவான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது டயபெட்டிஸ் இல்ல பிசிஓஎஸ் இல்லன்னா ரொம்ப ஒபீஸா இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் இவங்களுக்கெல்லாம் காமனா 2 வியாதிகளும் வர்றதுக்குரிய வாய்ப்பு அதிகம். பட் கண்டிப்பா இது 2ம் கசின்ஸ் மாரி தானே தவிர ட்வின்ஸ் கிடையாது. ஒரு ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு பித்தப்பையில கல் இல்லாமலும் இருக்கலாம். பட் பித்தப்பையில கல் இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வராமலும் இருக்கலாம். ஸோ சில பேருக்கு 2மே கோஎக்ஸிஸ்ட் ஆகலாம். ஸோ கண்டிப்பா சேர்ந்தே இருக்கணும்னு அவசியம் இல்ல. பயப்படாதீங்க. கொலிலித்தியாசிஸ் வலியோட வரும். பட் ஃபேட்டி லிவர் சைலன்ட்டா இருக்கும். 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. காரணத்த தவிர்க்க முடிஞ்சவற்றை தவிர்த்துக்கோங்க.